இத்தனை நாள் எங்க எங்க ஓனர் தலைவான்னு கேட்க இத்தனை நாள் 4 பேர் தானா? இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த 4 பேர் ரெண்டு பேரும் பேசி வந்திருக்கீங்க. பொளந்துருவேன். தண்ணி கோடம் எடுத்து என்னாச்சு? அவர் எங்கேயே நடந்து போறாரியா? நீ ஏயா பாட்டு திரும்புவார் நிப்பாட்டினே திரும்பவே இல்ல திரும்பல. நீங்க பாடலாம். தண்ணி கோடம் எடுத்து தண்ணி தொட்டி தேடி வந்து பெரிய அந்த முடிஞ்சு பொளந்துரும் பொளந்து. தலைவா தண்ணி குடம் எடுத்துருந்த போது அவர் கொடுக்கட்டார்ல. அப்ப நீ அவர் என்னமோ சொல்ல வராரு. என்னன்னு கேளுங்களே. அவர் என்னமோ சொல்ல வராரு. தண்ணி குடத்தை விட்டுட்டு சும்மா பாட வேண்டியதானே? சும்மா எப்படி பாட முடியும்? ஐயோ மகராஜ் பூரா அப்படி எப்படி ஜாக்கு சொல்லிடலாமா? நல்லா தேய்ச்சி விடுத்தா நீயா? ஐயோ பாதி வந்துருச்சு. வந்துருச்சா வந்துருச்சா? என்ன பண்ணாரு இப்ப கீழே குனிஞ்சு? அடியே அவர் கெட்ட வய. ஏங்க நாங்க 2 பேரும் சூப்பரா விளாண்ட தடவி விளாண்ட. வாங்க நம்ம 2 பேரும் தடவை ஒரு தடவை. தாயம் போற நினைக்காத 12க்கு விருத்தம் போட நினைக்கிறேன். வாடா ஒரு 3 வாடா ஒரு கிங்கு வாடா. சரி ஒரு நிமிஷம் பாமாக்குள்ள இருக்கியா? ஏங்க ஏய் சிங்க நாக்கு போட அத்துவேன். ஏங்க இது கண்ணு எங்க இருக்கு? கண்ணு எங்க இருக்கு? வலது கண்ணு முட்டைக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு கம்பெனி கொடுக்குறாவா? பாதி மசரு கருப்பா இருக்கு, பாதி மசரு செம்பட்டையா இருக்கு. எதுக்குள்ள கொண்டு போய் மண்டைய விட்ட? மண்டை மதுரு. அது என்ன மசரு சொல்லவே மாட்டேங்கிறீங்க? ஏங்க இருங்க என்னன்னு கேப்பேன். ஏங்க சிட்டாங்குருவி உனக்கு தானே ஆகாம அப்படி போடு. ஏய் சிட்டாங்குருவி சிட்டாங்குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு. அவரும் கண்ணை மூடுறாரு, தாளக்காரர் கண்ணை மூடுறாரு. எதுக்கு மூடுறாங்க 2 பேரும்? செல்லம் சாரி மிஸ்டர் கலர் கோழி குஞ்சு. உங்க மண்டை எது மாதிரி தெரியுமா இருக்கு? கோழி குஞ்சுக்கு இது இருக்கும்ல வால் வால் டிங்கி டிங்கி. அது கோழி குஞ்சுக்கு வால் இருக்குமா? இல்ல வாளுக்கு தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு ஏதாவது எதுவுமே சொல்ல விடு. ஐயா அம்பலாரையா அங்க இருந்து வாங்கய்யா. அண்ணன் எவ்வளவு அழகா பாடுது. ஐயா ஐயா அம்பலாரையா எனக்குள்ள ஒரு 4 வரை எனக்கு பாது கிருஷ்ணர் ஐயா. ஆத்தா கலெக்டர்மாலாம் இருக்குன்னு சொன்னீங்க. என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குமா? நல்ல வம்பளை வந்தாலும் என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறியா? பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு எதுவும் சொல்ல விட மாட்டான்டா. இவன் எதையுமே சொல்ல விட மாட்டான். இந்தா அவர் என்னமோ சொல்றாரு. யாரு அவர்? தூத்துக்குடி கொத்தனாரு சொன்னீங்க. அடுத்த வரிய சொல்ல விட்டாங்க. நீங்க சொல்லுங்க செல்லம். உனக்கு செல்லம் 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 உனக்காக நான் பேசுறேன் செல்லம். நீ சொல்லு செல்லம். ஐயே நீ செல்லம்னு சொல்லாத. செல்லம் ஏ தங்க குஞ்சு. ஐயோ நீ ஏ வயிறு குஞ்சு. ஏ செல்ல குஞ்சு. இப்பதான் நீ என்ன கொலவண்ண பாக்குற. அப்படி இல்ல செல்லம். அப்படி சொல்ல சொல்ல இவன் தூக்கி போட்டு 3 மிதி மிதிப்பான். பட்டு குஞ்சு. வாத்ரா என்னத வாத்துறா? அடிச்சிட்டு கூட போன ஆல்ரெடி. அதெல்லாம் வாத்துறா நோத்துறான்னு இருக்கு. ஏங்க என்னதுங்க கிண்ட சொல்றீங்க? கிண்டறாங்கறீங்க. சாடுடா. ஐயோ 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 வாடா. ஏய் சகதில காலை வச்சு போடா. ஏய் கூச்சு அனில் வாடா. ஏய் சகதில காலை வச்சறது மேடை அழுக்காயிரும். செய்ய மாட்டேன். வாடா. டேய் செய்ய மாட்டேன். வா அடிக்க மாட்டேன். ஐயோ குளத்துல விழுந்து தற்கொலை வாடா. பண்ணாத செல்லம் தற்கொலை பண்ணாத. பூமாவா தலைவா. அந்த கீழ இருக்கறதை கழட்டி வச்சிருங்க. வெறி கொள்ளாத தலைவா. ஏங்க இத கீழ இருக்கறதை கழட்டி வச்சிருக்கங்க. தலைவா எங்க இருந்த தலைவா? ஏய் மேடைக்கு வராத. மேடைக்கு வந்து கொன்றுவே பாத்துக்க.
வராத மேடைக்கு வராத மரியாதை ஒரு கூட தண்ணி எங்க இருக்கு எடுத்து குடிச்சு வாடா இறங்கி தொலையா அண்ணா வணக்கம் அண்ணா இறங்கியா கீழே இது என்னையா பண்ணி இதுல கடந்து உருண்ட மாதிரி உருண்டிருக்கிய அண்ணே மேலே ஏறி கூப்பிடுனே வாண்ணே மேலே ஏறி கூப்பிடுனே ஏய் 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 தலைவா யோ யோ போறா ஏய் நீ சரியான ஆம்பளை அந்த ஆளை கட்டிப்பிடியா பாப்போம் தலைவா பொறுமசாமி டேய் வாடா நீ வாடி வாடி கூப்பிடு பொறுமசாமி வாடி என்னடா சொன்ன எதுனே ஏறிய ஏய் என்ன சொன்ன மரியாதையா சொல்லு ஏ சூம்பி நீங்க இங்க போடவே வக்கலையா பட்டனிலவு போல யஜனக்காங்கட்டும் கூட வாடாமல்லி டேய் வாடாமல்லி பூவல யஜனக்காங்கட்டும் கூட ஏய் ரத்த வருது பட்டனிலவு போல யஜனக்கா குட்டு கூட வாடாமல்லி பூவல யஜனக்கா குட்டு கூட ஓடுறா ஏய் பட்டனிலவு போல யஜனக்கா குட்டு கூட இன்னைக்கு உன்னை நான் என்ன வேணா செய்வேன் ஏன்னா அவன் இல்லை உன்னை இதே மாதிரி முண்டமா பரட்டி விட்டுருவேன் என்னது என் பெட்டிக்காரன் இங்கே எங்கேயா வர அவன் பார்க்க போறான் அவர் என்ன கோலத்துல இருக்காருன்னு பட்டனிலவும் போல யஜனக்காங்கட்டும் கூட வாடாமல்லி பட்டனிலவு போல யஜனக்கா குட்டு கூட வாடாமல்லி உருட்டி முடிக்கையிலே யஜனக்கா குட்டு கூட அதனால ஜெயா நேரங்கள் ஆகிவிட்டது மணி 1 மணி ஆயிடுச்சு என் செல்லம் எங்க செல்லம் அவ்வளோதான் போய் சீவசமாதி அடைய போயிடுச்சு அது எங்க போட்டு அதுல போட்டு வா இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒன்றையை தூக்கி போட்டு சேகத்தில் புழக்க போகிறேன் ஏன்னா அவனாவது போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் நீ குளிக்கிறதுக்குள்ளே 8 நாள் ஆகும் நீ குளிக்க போனால் இளவட்டம் பூரா உன் கிணத்தடியிலே தலைவா ஏய் நல்லா வந்துட்டாடா இல்ல இவன் நான் போக நீயா ஏய் மாடி தங்க ரதமே ஏய் தனப்பிரியா சேகரி தனப்பிரியா வர்றையா தகுதிக்குள்ள போட்டு பிரட்டுவேன் வா என்ன தரப்பட்டா ஏய் மாப்பிள்ள கோளாரா இருக்கு மாப்பிள்ள தகுதி போ நான் ஒரு விஷயம் கேட்கவா என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்களா என்ன? என்னட்ட சத்தியமா என்ன அதுல போய் குடிச்சீங்களே ஒண்ணுக்கு போனீங்களா ஆமா ஒண்ணுக்கு போவேன் எல்லாத்துலயும் போவேன் நான் வந்து பெரிய சாக்கடை ஒரே மூத்திர வாடையா அடிக்குது அரட்டா கண்டுபிடிச்சேன் என் கூட குத்துராண்டி மருதங்குடியான் குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி இது என்ன தொலை அடிச்ச மாதிரி இருக்கு ஐயா வாங்க இந்த ஊருக்கு நம்ம தேடி வந்த ஆளுதான் மிக அருமையான நிகழ்ச்சி சீரும் சிறக்குமாக எம்ஜிஆர் தலைமையில் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு மக்களை இவ்வளோ சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம எம்ஜிஆர் மருதமணியான நிகழ்ச்சி தான். நான் பொன்னமராயக்காரன் தான். ஆனால் கோடானகோடி மக்கள் மத்தியில் அந்த முறையொரு சூடகுரி மந்தையில் ஜல்லிக்கட்டு சிவபெருமாள் ஐயா கோவில் சார்பாக நடக்கிற ஜல்லிக்கட்டு அது உலகம் அறிஞ்ச ஜல்லிக்கட்டு. இந்த மந்தைக்காக இந்த ஊர் பேருக்காக இந்த ஊர் பெருமைக்காகவே எனக்கு நாடகம் பார்க்க வந்தது உங்களெல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷம். வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு இந்த மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஏழைகளுக்கு உதவக்கூடிய எங்கள் அண்ணங்க 2 பேர் இருக்கா பற்றியலா.
உங்களை பார்க்க வர்றதுக்கே புண்ணியணும். நீ எங்கெங்கே போறீங்களோ உங்களை ஒவ்வொரு ஊராக தேடி வர்றதே நான் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு பெரிய புண்ணியமாகவே தோணுது. உங்களோட சேர்ந்து உதவுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வட்ட நல்ல பொட்டு வச்சு வண்ண வண்ண சேலை கட்டி பொட்ட புள்ளடி போனா புள்ள புரடி நான் தானா தூக்கமே இல்லை புள்ள தூக்க வேண்டு சத்த அடி தூக்க நீ எனக்கு அடி கத்து தார வித்த. இந்த மாதிரியான 1000 வித்தைகளை தமிழ்நாடு பூரா எடுத்துருக்கு எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் விருதுநகர் போனால் அங்கேயும் கொடிகட்டி பறக்கிறாரு, அருப்புக்கோட்டை போனால் அங்கேயும் கொடிகட்டி பறக்கிறாரு. உங்களை நாங்கள் தென் மாவட்டத்தில் நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னே. பல இடங்களில் உங்களை பல பன்முக கலைஞன் எங்கள் அண்ணன் வந்து எந்த ஊருக்கு தகுந்த மாதிரி எங்கே எத்தனை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நிகழ்ச்சி நடத்தணுமோ, எப்படி எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தணுமோ உங்களை பார்த்து உங்களை அனுதினமும் உங்களை நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சூரக்குடி மந்தையில் இந்த சூரக்குடி தெய்வத்து வாசலில் நீங்கள் இவ்வளோ சீரும் சிறப்புமாக நிகழ்ச்சி நடத்தி நம்ம நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த சூரக்குடி மக்கள் சார்பாகவும் பொன்னமராதி நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பெருவை சார்பாகவும் 501 ரூபா அன்பளிப்பை உன் தம்பியால் முடிஞ்ச கொடுக்குறேனே. நீங்கள் மென்மேலும் வளரணும். எம்கேஆரோட சிங்கக்குட்டி அது நம்ம எல்லா கோடான கோடி மக்களோட ஆசீர்வாதத்தோட எங்கள் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும். இன்னும் கோடான கோடி மக்களையும் நல்லா வைக்கணும். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ அள்ளி கொடுத்துட்டு போவேன். நான் கண்ணால் பார்க்குற சின்ன விஜயகாந்தன் நீ நல்லா இருக்கணும்ண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே. சூரக்குடி மந்தையில் வச்சு இதை பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு புண்ணியம், எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெருமை, எங்கள் அண்ணன் பேரை சொல்கிறதில் எனக்கு ஒரு பெருமை. சந்தோஷம். சீரும் சிறப்புமா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்ண்ணே. பாசத்துக்குரிய அன்புறவர்களே, தமிழுடைய வீர விளையாட்டை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய அந்த வீர விளையாட்டில் உள்ள வீரர்களே, வீர விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய 5 அறிவு நம்ம பிள்ளையை வளர்க்கக்கூடிய காலை வளர்க்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி வணக்கம். எங்கள் அண்ணே உண்மையிலேயே நாடக உலகத்துக்கு நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. நான் எத்தனையோ சேவைகள் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது காரணமே எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தேன். நான் தனிப்பட்ட முறையிலே சேவை செய்யவில்லை. அன்னை மருதமணியை இப்போ நம்ம செகதியில் தூக்கி போடும்போது கூட என்னை தூக்கி போடுறான்னு சொன்னிச்சு. அப்போ போடும்போது அந்த கையில் பூரா அரைச்சி ரத்தம் வந்துருச்சு. அதை கூட அது பெருசுப்படுத்தலை. எங்கள் அண்ணே இந்த மேடையெல்லாம் ஒவ்வொரு நேரம் நான் அடிக்கும்போது அடி விழுந்துடும். அப்படி அடிக்கும்போது கூட எனக்கு வலிக்கலடா, 10 பேர் சிரிக்கிறாங்களே நீ செய்டான்னு சொல்லி எங்கள் அண்ணன் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு மூத்த அண்ணன்னா அதுதான். நம்ம 2 பேரும் எப்படி பண்ணாலும் 10 பேர் சிரிக்கணும்ப்பா, இனிமேல் நம்ம பிறக்க போகிறதில்ல அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அது வயசுக்கு என் கூட தொடர்ந்து இவ்வளோ மக்களை சம்பாரித்த எங்கள் அண்ணனுக்கு உண்மையிலேயே எங்கள் அண்ணன் பாதம் தொட்டு வணக்கம். உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கா இருந்தாலும் என்ன பண்ணாப்ல தெரியுமா? கையை பிச்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நன்றி. அதான் உண்மை. எல்லாரும் பெரிய ஆள் கிடையாது. என்னையை பொறுத்தளவு யாராக இருந்தாலும் வளர்த்து விட்ருவோம். அந்த ஒரு வழிகாட்டி தான் எம்கேஆர். அண்ணனுடைய மருதமணி அண்ணனுடைய முகம் நகைச்சுவை முகம். அதனுடைய உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் இத்தனை சொந்தங்கள்லாம். உண்மையிலேயே அதை நான் பெருமையாக சொல்லணும்னு நினச்சேன் எத்தனையோ ஊரில். அது இந்த சூரக்குடி இந்த புண்ணிய மண்ணில் அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சல்லிக்கட்டுலேருந்து வந்ததுக்கு எங்கள் அண்ணன் தான் ஞாபகப்படுத்தினார். அதே அண்ணன் மருதமணி நானும் வேறு ஆள்லாம் கிடையாது. எங்கள் சொந்த பெரியப்பாம்மா எங்கள் அண்ணன் மருதமணி. அது வயசுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இந்த மக்களை சிரிக்க வச்சது என்னையோட எங்கள் அண்ணன் மருதமணி தான் பெரிய ஆள். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. உன்னுடைய நகைச்சுவை தொடரட்டும். இந்த உலகம் உள்ள வர எங்கள் அண்ணனை பேசும்போது இந்த எம்கேஆர் அந்த தம்பியும் இந்த உலகம் பேசும். நன்றி அண்ணே. வாழ்த்துக்கள். நன்றி. அதே அந்த ஒரு கெட்ட வழக்கம் தான் அவன்கிட்ட. என்ன நகைச்சுவை பண்ணாலும் அந்த கப்ளிங்க அலை. நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம். அது வந்து உங்கள் பெரியப்பா மகேன்னு சொன்னாங்க. இந்த மேடையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவர் எனக்கு பெரியப்பா வேணும், இவர் எனக்கு வந்து மச்சா வேணும். நாசமா போச்சு. மாசமா போச்சா? அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. என்ன கையில ஈரமா இருக்கு? அவங்க ஆத்தாவையும் செய்வேன் மகளையும். என்னது? எனக்கு எங்கிட்ட இருந்தாலும் ஹோட்டல் சாப்பாடா இருந்தாலும் சரி, வீட்டு சாப்பாடா இருந்தாலும் அண்ணே அங்கே புழங்கிட்டு இங்கே முதுக சொல்லிடுறானே. எப்படி தெரியுமா? காதல் பண்ண மாதிரி அன்புக்குரிய சூரக்குடி வாழுகின்ற என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி.
வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னா நாடகம் ஆரம்பித்தது தாமரம், சாமிக்காத நாடகம். சாமியை காக்க வைப்பதோட மனிதன் காத்து கிடப்பது பெரிது அல்ல, தெய்வத்துக்கு தான் நாடகம். காலங்கள் அப்படியே 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இழுத்தீங்கன்னா வள்ளிதர்மன் நாடகமே தலகாலம் மாறிடும். அதனால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது நிறையா செய்வோம். மற்ற கலைஞர்களுக்கும் இடம் கொடுப்போம். உங்கள் ஆசீர்வாதத்தோடு நன்றி. கண்ணில் பால்ல ஒரு முடிவுக்கு வாங்கடா, இல்லை நான் போயிட்டு கூட வளகாப்புக்கு சோறு கட்டிட்டு வரேன்டா 9 வகை ஏதாவது செய்யுங்கடா. அடியா சினமுண்டை வேற ஒண்ணும் இல்ல தம்பி, அந்த பிள்ளை எங்க ஆத்தாட்ட வந்த முடியும் என்னடா செஞ்சேன்னு கேக்குது. அங்கே வந்து என்ன உள்பாவடைய ஊற வச்சு துவைச்சிருப்பேன். ஏய் ஒன்றுக்கு இருக்கவே 7 மாத்திரை ஓட்டா தண்ணி ஒன்றுக்கே வரான். மாமா யூரின் போறதுக்கலாமா மாத்திரை இருக்கு? ஒன்றுக்கு வரவே 7 மாத்திரை, ஒன்னே முன்னுக்கு கொண்டு வரேன்னா 400 மாத்திரை திங்கிட்டு வா. ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு 7 மாத்திரை, வெளிக்கு இருக்கிறதுக்கு எப்படி மாத்திரை? அதை அவன் பின்னாடி போய் பாருங்கிட்டு வா. நீ உதுத்த சக்காலத்தி மகன். உன் பாட்டை காட்டி நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி பண்ணு நீ பாடியாக்க ஏன்ட்ட சொல்லவே இல்லை. ஐயோ இன்னும் பழகிட்டு வந்துருக்கேன். சூப்பரா பாடு. அப்படி என்னண்ணே பாட்டு ஆடுவாங்களா? ஆடுவாங்கண்ணே. ஐயோ ஏய் வாங்க ஐயா, வாங்க வாங்க மேடம். மாமா அங்கே சாயாத அவங்க ஊரா ராட வேறமா. மாமா வர சொல்லுங்க. மாமா ராடுனா என்ன? அன்னத்தை பார்த்தியா, அன்னத்தை பார்த்து. அவர் வாயை மட்டும் பாருங்களே. என்ன மாமா 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 ஒன் சுமர் ப்ளீஸ். மாமா மாமா ஒண்ணு யார் இருங்க இருங்க. வாயை மட்டும் ஈண்டு வச்சு. எங்க ஒரே ஒரு தடவை எனக்கா ஆடி காட்டுங்க. அண்ணன்ன பாத்தியா அப்பப்பா. ஓ வாயி தாண்டா பரிசு. பரிசு எப்படி இருக்கு? அண்ணன்ன பாத்தியா அப்பப்பா பாத்தியா. என்னப்பா வீட்டு போர் போட போறியா? என்ன 2 மூட சிமெண்ட் மூட வீடு புதுல பாத்தியா அப்பப்பா கேக்கே. கொஞ்ச நேரத்துல ஜாக்கெட்டை கிளிக்க தெரிஞ்சா நடி போச்சு. நீ பாடுனே. கண்ணு தெரியாத கபோதி அதுக்குள்ள கைய வரேன்னு வேற எதுலயும் விட்டுறாத. அண்ணன்ன பாத்தியா, அண்ணன்ன பாத்தியா அப்பத்த கேட்டிய ஏ ஏ ஏ. அண்ணன்ன பாத்தியா அத்தாச்சிய அத்தாச்சியே அத்தாச்சியே அந்த பாட்டுல வராதே. நீ பொத்து, நீ மூடு, நீ தர, நீ குத்து, நீ பொத்து, நீ பொத்து, நீ துண்டை பொத்துங்க. அண்ணன் வானே அங்கிருந்து எனக்கு என்ன வளம் கொண்டு வந்த செவ்வாழை கொண்டு வந்து அழுகி போய் இங்கே வா. மன்னார்குடியில் வாழைப்பழம் அழுகி போச்சா? மன்னார்குடியில இருந்து செய்வேன் எப்படி செய்வேன் உன்னை செய்யத்தே உள்ளே உட்காந்துருக்கு. அண்ணே 2ஆம் தனமா கட்டு, எனக்கு மதினி வேணும். இங்க இருங்க. ஹலோ ஹலோ டேயா அவரை முதல்ல எந்திரிச்சு நிக்க சொல்லு. ஏய் நீ குனிஞ்சு விடு. உனக்கு எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு மாமனார் உன் புச்சன். என்னது உனக்கு புரிஞ்சே வேணும். ஐயா அப்படி சொல்லாதீங்க, வீட்டுக்காரமா சொல்லுங்க. அங்கே வாழைத்தோப்பு களை எடுக்க ஆள் இல்லையா? களை எடுக்கவா? என்னுடைய மேனேஜர் நரேன் சார் எங்கிட்ட நிற்கிறேன்னு தெரியாம நிற்கிறேன். நன்றி நன்றி. மாலா கோபால் இந்தா நீ பொத்தி விட்ட இங்கே பொத்திக்கிட்டு பொன்னாடை பார்த்துட்டாங்களா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி எங்கள் மூவருக்கும் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் வெளியூர் கிராமத்திலிருந்து வந்து ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் தான் எங்கள் உசுறு. இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சாகு வரைக்கும் யாரும் எங்களை அசைய முடியாது. பெரிய ஆளுகளுக்கு எங்கள் பார்த்தா கடிச்சு தின்ற மாதிரி இருக்கும். பெஞ்ச ஒரு ஆளுங்க குறவலைய இளைஞர்களுக்கும் அதான் சீன அமைப்பு எங்களது கிருவானந்த வாரியார் சீன அமைப்பு. நீ ஆயுள் உள்ள வரைக்கும் கட்டியே தான் சாகணும். சத்திய இளைஞர்களுக்கும் வெளியூர்லேருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி உள்ள சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி அதெல்லாம் சொல்கிறேன், பெருமையாக தான் சொல்கிறேன். ஆனால் பொம்பளையை கட்டி பிடிக்கும் போது ஒரு தடவை நெஞ்சில் ஏற்றுறேன். ஆனால் கொலக்கதில் உள்ள போயிடுவேன். பெருமையாக தானடா சொன்னேன். உண்மையை பெருமையாக சொல்கிறேன். நீ எத்தனை நெஞ்சில் ஒரு எத்து விழுந்திருக்கு திருப்பி கண்டங்கர். ஆனால் 1000 பேசினாலும் மடுவை பார்க்குறேன் பாரு. எம்கே ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க. நன்றி நன்றி வணக்கம். கண்ணில் பால்ல கண்ணில் பால்ல ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா கூட்டம் பூரம்
கொஞ்ச நேரத்துல போயிரும்மா போகாதுமா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏரஞ்சுதமே ஏ அஞ்சுதமே கண்ணல்ல பாண்ட ஊத்த வந்த கண்ணையா ஐயா ஏ கண்ணையா ஐயா அது மாதிரி கூட்டம் பூராம் போகுதையா கட்டி பிடிச்சின்னா செகுல் தரைக்கும் அரைஞ்சு விடுவேன். அந்த பிள்ளைய தொடக்கூடாது, எனக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி ப்ரோ. கட்டி பிடிங்க அண்ணா. ஏய் கட்டி பிடிடி. ஐயோ அவன் வாயி அவன் வாழைப்பழம் நாசமா போக. ஏய் உங்க அம்மாட்ட நான் சொல்றேன். அண்ணி அண்ணி சரியா பாவாடை எல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருவேன். வரலேன்றதுடா போடா. ஐயோ தலைவா போச்சே சிக்கிருச்சே அண்ணன் மண்டி போட சொல்லுது. நான் போய் அப்போ கும்பிட்டேன் உனக்கு என்ன அப்போ தான் நான் கும்பிட்டேன். உன் காலில் விழணுமா? ஒன்னு வந்து பழி வாங்குறது ஒண்ணுதான். நேத்து ரஜிதா வாந்தி எடுத்துருச்சு. ஏய் அருளே அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க சொல்றேன் என்ன? அதுக்கு இதே வரலடா அவன் மண்டை. அதுக்கு மேலே எருக்கால வாசம் வருது. ஏய் அருளே இல்ல. ஏய் ராதா தம்பி ராதா அவர்களே, இப்பொழுது நீங்கள் என்னை தொடக்கூட முடியாது. ஏய் தூக்கலாம், பாம்பு மாதிரி தூக்கலாம், ஆனா படம் தான் எடுக்க முடியும், கொத்த முடியாது. அந்த பிள்ளைய கட்டுங்க. ஏய் வாடி வாடியா வாடியா வாடி. ஏய் வந்து கட்டி பிடிக்க முடியாது. நான் நோத்தாலே பார்த்தேன், வந்து கட்டி பிடிக்க முடியாது. கா 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 ஒரு தடவை கட்டி பிடிக்கா கா கா ஒரு பாயிட்டு வாங்கிக்கா கா கா கா. ஐயோ கட்டி பிடிக்க சொல்லு. ஏய் எத்தனை எத்தனை இன்னைக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடம் போத்தா. அண்ணே ஊட்டி விடுனே அண்ணே ஊட்டி விடுனே அண்ணே ஊட்டி. அப்பாட்ட ஒரு வாய் வாங்கிக்கங்க. பேரிப்பா ஏய் பேரிப்பா. ஐயோ ஒத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சேன் பல்வரசு பார்த்தா உன்னை சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. காத்து சின்ன பிள்ளை இங்க இருக்க நடிகர் பூரா எனக்கு அடிமை அடிமை அடிமை. ஏய் 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 தாத்தா என்னடா என்ன கிறுத்தான்ற குறுத்தான்ற வாழ எப்ப வாழ. ஏடா என்ன கிறுத்தா நோத்தா விட்டு கிறுத்தா என்னடா கிறுத்தா. வா இப்ப வா. ஒரு மாடு பொடி மாடு. ஏன் அந்த மயிறு மேல மண்ணை ஊத்தி எரிங்கலாம். வாந்தி எடுத்துருச்சுனே. யாரா காரணம்? அண்ணே மணி அண்ணன் தான் காரணம். கற்பழிச்சிட்டானா? இல்லண்ணே வாழைப்பழத்தை ஊட்டி விட்டாரு போறண்ணே. எனக்கு மட்டும் சேம்டி இங்க வா. அவன் வரவே கூடாது. கிருமானந்த வாரியா சிசியனே நாகேந்திரன் லாக் பண்ணு. நாகேந்திரம் ஏன் சொல்றான்? வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்துட்டு அது எல்லா அடியும் நீர்மலை அடியா அடிக்கிறான்டா அவன். அவன் பரவாயில்ல. முத்து கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சேன் பல்வரசு பார்த்தா உன்னை சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சரெடுத்து தேய்ச்சு வச்சேன் கண்ணத்தில் பாரு என்ன முழுசாகத்தான் பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான். உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது. ஓவியம் பட்டதும்
கொடுமையை எங்கே போய் சொல்ல. பெரிய புன்னகை. யானைக்கு சோடி எறும்பான். ஆனால் அவனோட இருந்து ஒரு பிள்ளை வச்சேன்னா டாக்டர் செத்துருவேன் அக்கா. ஐயோ வாயில வச்சதுக்கே இங்க தாங்க முடியல, ஒரு புள்ள வர பக்குறாங்க. மாஸ்க் போட்டு பண்ணணும்ன்றேன். ஆனால் நீயும் சக்காலத்தியமாக அங்கே நோக்கி அடப்பு உண்டாகுதுங்க. அவன்கிட்ட போகாத. நான் எங்கேயா போனேன், அதுதான் என்னை தேடி தேடி வருது. இந்த தொடையா கருமோ நாய் வடிஞ்சது மாதிரி வடிச்சிட்டானடா நாசமா போக. ஓ மேட ஐயா அப்பு புனாயிலும் கிசுமுசு இருக்கா. சி இல்ல எல். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்ச நீரில் வந்த நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்போலந்தா மாத்தாமலை மாய்க்கு வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும். இங்க நான் பாட்டு பாடுறேன், அவன் வாழ்க்கையில படம் வரைகிறேன். ஆமாண்ணே. அடியாய் அடிய பச்சை பச்சை அந்த வாயில வந்துருங்கம்மா. நீங்க கூப்பிட்டீங்களா? எங்க போனீங்கன்னா நீங்க அவங்கள்ட்டே போயிட்டீங்களே. ஐயா இல்ல இல்ல, நான் அந்த பக்கம் திரும்பி வீடை எண்ணிக்கிட்டு இருந்தேன். வா. இல்ல இந்த காசு பத்த சிவகங்கை மாட்டேங்குதுன்னு இந்த சிவகங்கை வீடை வாடகைக்கு மாவட்டத்துக்காரங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். இந்த கோமிய வாடை வருது இல்லை, அந்த 15 உழைப்பிற்கு கண்ணாடி பாதகத்திய மகளே. அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், மோரக்கட்டை அப்புறம் மோரக்கட்டை செண்டு போட்டு வா. நான் கேக்குறியா? என்ன சண்டு பாம்பு தடவிட்டு வந்திருக்க. என்ன செண்டு ஓட்டாலும் அவன் மூத்தறான் தாலி அவியல். சண்டு பாம்போட வருதுங்க, மூக்குல வச்சு எரியறதுக்கு. நல்ல வேளை இதுல வச்ச. அவனுக்கு கம்பெனி கொடுக்குறவாரு, நீ எப்படி துப்பு கட்ட முண்டை. அப்படி சொல்லாதீங்கங்க, வாய் அப்படி வைக்காத. ஓ வாய் அப்படியே கட்லா மீனும் குழந்தை மாதிரி இருக்கு மயிறு மாலை. அவ்வளவு அழகா இருக்கா? டேய் இங்க வாடா ஓனே. கூப்பிடுறாங்க. ஓனே போய் இந்த பச்சை வாழை மரத்துல ஏறியாடா. பெரிய முள்ளு மரத்துல ஏறாத வாழை மரத்துல அது மேல ஏறிச்சுனா என் நேரத்திலே மாறிடும். நாளைக்கு மாட்டு கண்ணிய செஞ்சு உன்னை இழுத்து கொண்டுறேன். மாட்டு கண்ணினா தலைவரே, முள்ளு மரத்துல மேல வினிச்சான், அதுல எத்தனை முள்ளு இருக்கு. இது வாழை மரம் வலுவலுன்னு இருக்குமே. வலிக்கிறாதா? வாயை பார்க்கும்போது எனக்கு வாழைப்பழம் ஞாபகம் தான் வருது. ஏய் ஞாபகப்படுத்தாத, மறுபடியும் வாந்தி எடுப்பேன். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்ச நீரில் அந்த நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போ வாசி சொல்லுங்கிற நாசமா போக. அவன் ராட்டினம் சுத்துறேன் அந்த வர. ஆஹா கொடுத்து வச்சவன்டா. நான் கூட எதுவுமே செய்யல, அவன் எதுவுமே செய்யாம இல்லடா. ஏய் ஜெயா ஜெயா, உனக்கு மனசாச்சு இல்லையாடி? ஏனுங்க அவன் கூட என்னடி சேர்க்க? ஐயே சும்மா. ஊர்வல உன்னை காரி துப்பாதான். ஐயோ தலைவா, இவங்க எடுத்தான சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தது இவங்க எடுத்துதான்டா. ஏன் இவங்க ரெண்டு பேரும் கையடிச்சுக்கிறாங்க? நீ இல்லாட்டா அதைத்தான் செய்வாங்க. வேற என்ன செய்யறது? உதுத்த சக்காலத்தி மகன். உன்னைய பார்த்துட்டு தம்பி இதை பார்த்துட்டு போய் பரிச்சு எழுதுங்க, புழு புழுன்னு இருக்கும். இவரெல்லாம் 2வது படிக்க மாட்டாரு, இவர் தான் வெட்டிருச்சடா. கள்ளழகர் கோவில் கண்டெடுத்த கல்லு செல நேரில் வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தான் மாத்தாமலை ஆக்கி வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மிளந்தான் கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், என்ன நீ ஒட்டணும் ராதாவோ உனக்காகத்தான். அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு. அது பிள்ளை இல்லடா, எங்கனே கீரி குட்டியை பிடிச்சி வந்திருக்காங்க. ஆஹா 2 பேரும் முகரையா பாரு. உங்களுக்கு மாதிரியே நெஞ்சு, உங்களுக்கு மாதிரியே வயிறு, உங்களுக்கு மாதிரியே. ஆனா அதை பொறுத்து நீ பெற்றிருக்க பாரு. உனக்கு தாண்டி நான் வெங்காலத்தில் செலவைக்க போறேன். என் பிள்ளைக்கு நீங்க தான் வரும்போது, என் பிள்ளைக்கு நீங்க தான் வரும்போது இது வாங்கிட்டு வரணும். அந்த பிள்ளை யாரு மாதிரி இருக்குதா? நீ குடிக்கிறா அப்பா குடிக்குவா? தலைவட்டா எருமை எருமை பச்சை பிள்ளையோட போய் நீ குடிக்கிறேன். ஏமா போய் 2 பேர்த்தையும் அமர்த்திட்டு வாத்தா, நான் ஆள் பார்த்துக்கிறேன். ராதா உனக்காகத்தான், இந்த மருதமணி எனக்காகத்தான். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால வாத்தன ஏன் மாமா. இந்த கல்லை வச்சு எரியாத, கருங்கலை தூக்கி போட்டு கொள்ளு. புள்ள வளர்ந்துருக்கு.
இருக்கு விருசம்பழமா மயிர் மயனே போடா. விருசம்பழமா? காத்து கீழே காத்து உள்ள வந்ததும் செகுட்டு ஐயனார் சாமியை வேண்டி எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அதுதான் உண்மை. 8 வருஷமாக குழந்தை இல்லை. என்னுடைய வீட்டுக்காரம்மா இப்போ 7 மாதமாக இருக்காங்க. ஏன்னா எனக்கு அப்புறம் அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களையும் இந்த அன்பாலயத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு வாரிசு வேணும். உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கும் பாதத்துக்கு நன்றி. காதலை சொல். அதுக்கு எதுக்கு செல்ல கொடுத்தாரு? செல்ல எழுதியிருக்கா? 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் அன்பாலயத்துக்கு. செகுட்டு ஐயனார் கோயில் கும்பிடக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பாக, இந்த சூரக்குடி கிராமத்தார் சார்பாக 1001 நன்கொடை அன்பாலயத்துக்கு உள்ள மக்களுக்காக வழங்கி, எனக்காக செகுட்டு ஐயனார் இங்கே இருக்கக்கூடிய சாமியெல்லாம் வேண்டிய ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் வாக்கெல்லாம் பொன்னாக இருக்கட்டும். கருப்பன் காளிமுனி அத்தனை சாமி அருளோடு அதுவே பிறக்கட்டும். நன்றி. நம்ம குழந்தைக்கு தம்பி வந்துருவான். அப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா சாலியா விளையாடலாம். நான் என் மயனுக்கு கும்பு சொல்லி கொடுப்பேன். உன்னை வெதரில் எத்த சொல்லி என் பிள்ளைக்கு பும்பு சொல்லி மதருக்கு செவரட்டி வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா பிள்ளைய 2 பேண்டு வைக்கிங்கன்னா நான் அள்ளி அள்ளி போடுவேனா. அடியே ஒரு மனச்சாட்சி நல்லா நீ மல்லாக்கப்படுத்திட்டு யோசி. இவனுக்கு பிறந்தா எப்படி இருக்கும்னு. அவள் அழகா இருக்குமா? உங்களை பார்த்துட்டு எனக்கு பொறாம. காதலுக்கு கண்ணுலன்னு பார்க்கல, அந்த ஆளுக்கு அவர்கிட்ட இதை பார்த்து பொறாம. நான் ஒரே விஷயம் சொல்லவா? நம்ம பிள்ளைக்கு பேர் வந்து எப்படி வைக்கிறீங்கன்னா, உங்க பேர் வந்து மருதமணி, அதனால உங்க பேர் அந்த பேர்ல வரணும்னு நானும் ஆசைப்படுறேன். குஞ்சுமணின்னு வைப்போம் பேரு. புள்ளைய சுருக்கி எப்படி கூப்பிடுவீங்க? உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படின்னு சொல்லவா? ஏய் பர்றாவா, என்ன சொல்லி சொல்ற? அவன் நல்லா புலங்கறானடி லோக்கல் கையா. அண்ணன் இன்னைக்கு ரொம்ப ஓவரா போகுதுனே, என்னன்னு தெரியல. ஏய் உன் மனச்சாட்சி வேணாமடா. உன் மேல எத்தனை இளைஞர்கள் ஒன் சைடா லவ் பண்றாங்க உனக்கு தெரியுமா? இப்படி ஒரு பொம்பளை கிடைக்காத லவ் பண்றேன். இவன் பாரு கச்ச கருவாடு மாதிரி இருக்கான் அவன். அவனை போய் இவ்வளவு தொட ஒரு என்னதான் ஏங்க, என்னதான் அழகா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணா நமக்கு தான் ஆபத்து. இப்படி கல்யாணம் பண்ணா பிரச்சனையே இல்லை, நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் ஜாலியா. எந்த சாரே இவன் தான் உனக்கு ஆபத்து. ஏன் அப்படி சொல்றீங்க? உன் வீடு தெரியாம பக்கத்து வீட்டுல நுழைஞ்சிரு, ஒரு கண்ணு தெரியாது. அட கண்ணு தெரியாத முண்டை. இப்பதான் எனக்கு புரியுது ஏன் அவரை தடவுன்னு. 2 பேரும் ஒரே நேரமா இருக்கிறதுனால தானே. உன் முகரை இதை பாரு. என்னது கண்ணு தெரியாதவனுக்கு 2 ஒரே கலர் தானையா? காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஒரு கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி கிணிந்து ஆனந்தம் பாடுதே. காதல் 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 வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஒரு கோலமாய் ஜோடி கிளிகள் காதல் வைபோகமே
சீரன் முடியாதுடா. நீ எத்தனை விட்டாலும் போடாண்டு அண்ணா. அதெல்லாம் உதுத்து ரொம்ப நாளாச்சு. போடான்னு சொல்லு, வாடான்னு சொல்லு, என்ன வேணான்னு சொல்லு. நீ விளக்க மாதிரி கூட ஆடி, செருப்பிட கூட ஆடி. இனி ஒரு ரோட்டு கெட்டி பிடி. கெட்டி பிடிங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்து உண்ணி எண்ணம் என்னென்று